ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால், பழைய கிளாசிக் கார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காரெல்லாம் இங்கே ஷோவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. இன்றைக்கு ஒரு வீக்கெண்ட், ஒரு சண்டே. அங்கே தான் வந்திருக்கிறோம் பார்க்குறதுக்கு. செம்ம சூப்பராகவே இருக்குது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லா காரும் நாங்கள் உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல எல்லா காரையும் பார்க்கக்கூடிய போல இருக்குது. சூப்பராகவே இருக்குது. நம்ம ரோட்டில் அங்கங்கே தான் ஒன்று ரெண்டு காரை பார்ப்போம். இங்கே ஒரேடியாக எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராகவே இருக்குது. ஆனால் கொஞ்சம் குளிர் இருக்குது. அன்றைக்கு மக்கள் எல்லாம் செம ஆர்வமாகவே இதெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. பாருங்களேன், பாருங்கள் என்னென்ன பிராண்டுன்னு தெரியல. எல்லாம் சிலதுகள் தெரியுது. இது வந்து பென்ஸ் பழைய காரு. இது 1970s மாடலு. இது இங்கே 911 கராரா போஷ் காரு. அது எல்லாமே ஒரு 30-40 இயர்ஸ் ஓல்ட் கார்ஸ். இங்கே பாருங்களேன், பழைய மினி சூப்பராகவே இருக்கு. மாடல்ஸ் இங்கே பாருங்க, சத்தியமே இந்த ட்ராம் இந்த மாடல் இப்போ இல்லை. இப்போ பழைய கார்கள். இது வந்து ஜேம்ஸ் பாண்ட் கார், ஆஸ்டன் மார்டின். இந்த காரு எல்லாம் 60s வந்த மாடல்ஸ் இதெல்லாம். இது ஷாப். இது பார்த்தீங்கன்னா ஃபியட். இந்த மாடல்ஸ் எல்லாம் இப்போ இல்லை. இதெல்லாம் இப்போ எடுக்கிறேன்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டம். காரை பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் மஸ்டான். இது வந்து அமெரிக்கன் காரு. இந்த கார் எதில் ஃபேமஸ்ன்றா, பிரசிடென்ட் கென்னடி இருக்கிற இல்லையா, அவரை ஷூட் பண்ணிட்டு இந்த காரில் தான் வந்து எஸ்கேப் ஆகினாங்க. ஸோ அதிலிருந்து இந்த கார் வந்து ரொம்பவே டிமாண்ட். இதை பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கன் காரு. இது என்ன ப்ளூ பேர்ட் ஏதோ ஒரு பேர் இதுக்கு. இந்த மாடல் இப்போ இல்லை. இங்கே பாருங்க, இது என்ன மாடல் இதுவும் தெரியல. இது இங்கே பாருங்க, இது என்ன காரு? இது லோட்டஸ் டிவிஆர். இதுவும் வந்து எக்ஸாக்ட்லி வந்து 40 வருஷம் இருக்கு இந்த காரு. இதுவும் ஒரு ஃபியட். அந்த நேரத்தில் எப்படி கார் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்களேன். அடுத்தது இது வந்து நம்ம ஆட்டோமா 3 வீலரு. இந்த வண்டி அங்கங்கே ஒன்று பார்த்துருக்குறேன். இங்கால பாருங்க, இது என்ன கார்? இது கிறிஸ்டல். இந்த கார் இப்போ மேக் பண்ணுறதே இல்லைப்பா. இது வந்து ஸ்போர்ட்ஸ் காரு. அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும். வா வா ரோல்ஸ் ராய்ஸ், பழைய ரோல்ஸ் ராய்ஸ் செம்மையாகவே இருக்குப்பா. இந்த கார்களை வந்து அவங்க வந்து இப்போ சில கார்கள் வந்து பழசா போனால் ஸ்க்ராப் பண்ணிடுவாங்கல்ல. இந்த ரோல்ஸ் ராய்ஸ், பென்லி எல்லாம் வந்து ஸ்க்ராப் பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே வச்சுருப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்குது. ரோல இங்கே பாருங்க, பழைய ஃபெராரி. இதெல்லாம் என்ன விலை தெரியுமா? புதுக்காரை விட இதுக்கு விலை ஜாஸ்தி. செம்ம சூப்பர். இந்த ஃபெராரியை பார்த்தீங்கன்னா 1986 வந்த மாடல் இது. எனக்கு பிடிச்ச மாடல் இது ஜகுவார். இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஜகுவார். இது இந்த கார் வந்து இந்த கார் வந்து எனக்கு வச்சிருக்கணும்னு ரொம்பவே விருப்பம். இது கார் இல்லை, இது டேங்க். அவ்வளோ ஸ்ட்ராங். ப்ளூ பாருங்களேன். உறவுகளை இந்த கார் எல்லாம் வந்து 40-50 இயர்ஸுக்கு மேலே தான் எல்லாமே. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 94 வந்து பென்ஸ். சரி, நாங்கள் மெட்ட சைட்டு போய் பார்க்கலாம். அங்கால நிறைய கார் இருக்குது. ஆடாவா,
உறவுகளே, உள்ளுக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணுமா? அங்கே நிறைய கார்கள் இருக்கு பாருங்க. ஸோ என்ட்ரன்ஸுக்கு ரவுண்ட் த பேக் ஒரு சுற்றணும். உறவுகளே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் தான். கூப்பே வா, கடல் மாதிரி இருக்கப்பா உள்ளுக்கு, எவ்வளோ பெருசு. எல்லாமே பொருள் தான் இது. இப்போ கூட விற்க போனால் என்ன வேலை, இந்த நம்பர் பிளேட்டே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வேலை. இந்த மாடல் வந்து 1981 வந்துச்சு. ரோலே இங்காலேயும் நிறைய கார் இருக்குது. அப்போ இங்காலையும் பார்ப்போம். இந்த சைட்டில் இது என்ன கார் இது? ஆல்ஃபா ரோமியோ இட்டாலியன் கார் இது. இது நம்மளோட பிடபிள்யூ Volkswagen. இது நார்மலாக ஸ்டில் ரோட்டில் ஓடிட்டு தான் இருக்குது. இங்கே ஒரு சூப்பரான ஃபெராரி நிற்கிது பாருங்களேன். இருக்கு. இது எந்த இயர் வந்தது? இது வந்து 1987 வந்துச்சுது. 38 வருஷமாகுது. இதுவும் வந்து ஆல்ஃபா ரோமியோ இட்டாலியன் கார். ஓகே, இது என்ன கார் இது? பின்னாடி என்ஜின் வச்சிருக்கிறாங்க. என்ன மாடல் இது தெரியலையே. பிடபிள்யூ Volkswagen. இது எந்த மாடல் இது? இது எந்த மேடன்ட்டு தெரியல. இங்கால நிற்க என்ன கார் இது? இது வந்து பழைய ஜகுவார். பாருங்க சொந்தங்களே எப்படி இருக்குதுன்னு. எனக்கு பிடிச்ச கலர் இது. இந்த கார்கள் சொல்லுவாங்க வீக்கெண்ட் கார் வண்டி. வீக்கெண்டில் வந்து ஒரு ஃபன்னுக்கு தான் இந்த வண்டியெல்லாம் ஓட்டுவாங்க. இந்த மாடல் நான் என்ன பேருன்னு தெரியலையே. இது அந்த நம்பர் பிளேட்டுகளுக்கு தான் சரியான காசு. காரை விட நம்பர் பிளேட்டுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்க. இந்த பெரிய காருக்கு எவ்வளோ தான் என்ஜின். இது இந்த மாடலும் என்னன்னு தெரியல. இது உறவுகளை இந்த காரை பாருங்க. இது ஜகுவார். இந்த கார் வந்து குயின்ஸ் அவங்களோட ஃபேமிலி வந்து யூஸ் பண்ண கார். இது இப்போ சேலுக்கு வந்திருக்குது. சேலுக்கா சும்மா கண்காட்சிக்கு வச்சு வந்திருக்காங்க பாருங்களேன். சூப்பர். இதை பாருங்க. இதுக்கு என்ன பேரு? டேப்லெட். வா, செமையா இருக்கு. உறவுகளை இந்த கார் தான் வந்து நான் யூகேல வந்து முதல் ஓடின காரு. இது ஒஸ்டின் மெட்ரோ. இந்த சின்ன காரு எனக்கு தெரிஞ்ச ஒரு காரு இருந்துச்சு. அவர் இறந்துட்டார். அந்த வண்டி சும்மா தான் இருந்துச்சு. அப்போ நான் தான் அப்பப்போ லைசன்ஸும் இல்லை, இந்த வண்டி எடுத்து அங்கங்கே ஓடிட்டு இருப்பேன். அப்போ இந்த நாட்டின் சட்ட திட்டங்கள் தெரியாது இல்லையா. ஸோ சின்ன வண்டி சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா 2009 வந்த வண்டி. இதுவும் ஒரு பழைய ஒரு ஜகுவார். வா, செம்மையாக தான் இருக்கு. ரெட் கலருக்கு முன்னுக்கும். வா, சூப்பர். அந்த காலத்தில் எலக்ட்ரிக் விண்டோ ஒன்றும் இல்லை, எல்லாம் வைன் பண்ணி தான் கொண்டு போகும் இந்த கார் வந்த நேரத்தில். உங்களுக்கு பாருங்களேன். வா, ஹெட் ரெஸ்டும் இல்லை. வா, செம்ம. இந்த காரும் இதுவும் ஒரு ஆல்ஃபா ரோமியோ தான். எல்லாம் என்ன கார்கள்ன்றே தெரியலப்பா. அந்த நேரம் வந்தது, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்த கார்கள். இந்த காரு ஜகுவார். இது சூப்பர். இது என்ன ரோட்டில் ஓடிட்டு தான் இருக்குது. இது அவ்வளோ பெரிய கார் கிடையாது, பழசு கிடையாது.
இது டைம் நாங்கள் ஜகுவார் கார் பார்த்துட்டு வரோம். இந்த கார் வந்து 1971 வந்த ஜகுவார். இதை பாருங்க. எல்லாம் மினி. இந்த கார் இப்போ இன்னும் ரோட்டில் ஓடி இருக்கு. இது பென்ஸ் கார் பாருங்க. இந்த காரும் வந்து இதையும் காண கிடைக்காது ரோட்டில். இது எந்த இயர் வந்துச்சு? 1968 வந்துச்சு இந்த காரை பாருங்களேன். 68 நியர் 88 59 வருஷம் ஆச்சு. 10 பவுண்ட்ஸா பாருங்களேன். செம்மையா இன்ஜின் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க. வா சூப்பர். இப்போ உள்ளுக்கு போய் பார்க்கலாம் எவ்வளோ இன்டென்ஷன் தெரியல. எவ்வளோமே 10 பவுண்ட்ஸா கேட்டிங்களா? ஓகே, செம்மையா இருக்கு போஷ். உறவுகளை இதெல்லாம் காண கிடைக்காது இந்த கார்களை. ஒரே நேரத்தில் எல்லா காரையும் பார்க்கக்கூடிய போல பாருங்க. இதுல இன்னொரு ஜகுவார் நிக்குது. வா எப்படி வச்சிருக்காங்க, பல பழக்குதப்பா வண்டி. வா சாரி. இதுவும் ஒரு பாக்ஸ் வேகன் தான் பாருங்க. பிடபிள்யூ. வா ஃபெராரி. இது நம்பர் பிளேட்டை பாருங்க. பாப்பா சரியான விலை வரும். இது எப்போ வந்துச்சு இந்த வண்டி? ஓ இயர் 2012. ஓ லேட்டஸ்ட். புது கார் தான். 12 வண்டா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. வா எங்க டிக்கெட் ஆஃபீஸ்? அதான் சைட்டோ. இங்கே சின்ன ஒரு காபி ஷாப் ஒன்று இருக்கு. ஷாப்பா இது? மொபைல் ஷாப். நம்ம ஒரு ஆட்டோ மாதிரி பாருங்க. இதில் வண்டியை கொண்டு வந்து பார்க் பண்ணிட்டு ரோலே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு டிக்கெட் எடுத்து போகணும். 10 பவுனா. மக்கள் கியூவில் நிற்கிறாங்க பாருங்க. செம்மையாக இருக்கு பாருங்க பார்க். சூப்பர். Pardon? To purchase a ticket. 10 pounds per person. Okay, can we do Afterpay? Or just for one? How many tickets? One ticket. Just one. Yeah, I'm just he's going to go in. Okay. Thank you. Just keep it with me, yeah? Yeah, just keep it on your wrist. Yeah, thank you. நண்பர்களே இப்போ பார்ப்போம் உள்ளுக்கு போய். உள்ளுக்கு இன்னும் நிறைய கார்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்கு. இது போர்ஸ் கார். 1974 வந்த கார் இது பாருங்க. அதுவும் ஒரு போர்ஸ் கார் தான். எல்லாம் ஒரே இதில் இயரில் வந்த கார்கள்லாம். இதான் முதல் சொல்லியிருந்தேனே ஜகுவார். பிடிச்ச ஜகுவார் இது. இது வந்து ஒஸ்டின் 10 நினைக்கிறேன் இந்த காரு. இந்த கார் எப்போ வந்துச்சு? 1938ஆம் ஆண்டு இந்த கார் வந்திருக்கு பாருங்களேன். சூப்பர். இந்த பென்ஸ் கார் வந்து 1960ஆம் ஆண்டு வந்த கார் இது. இதுவும் எனக்கு பிடிச்ச கலர், மெரூன் கலர். 180 மாடல். புறவுல அப்படி ஒருக்க சுற்றி பாருங்களேன். உறவுகளை இந்த மாடலை பாருங்க. 1937ஆம் ஆண்டு வந்திருக்கு இந்த கார். இந்த கார் வந்து ஜகுவார். இந்த மாடல் நான் பார்த்ததே இல்லை. இந்த இதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறேன் பாருங்களேன். செம்மையா இருக்குல்ல.
வா 37ஆம் ஆண்டு வந்திருக்குப்பா. அந்த காலத்துல இப்படி ஒரு கார் வச்சிருந்தா இவ்வளவு பெரிய ஆளு. சூப்பர். இங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு மூக்கு வாசம் தொலைக்குது, செமையா இருக்கு. இது என்ன கார் இது? போனட்டை திறந்து வச்சுக்கிறான்ப்பா. என்னடப்பா இப்படி கிளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க என்ஜின் பாருங்களேன். இப்பதான் புதுசா செய்த போல இருக்கு. வா. இது எந்த கார் இது? ட்ராம். எம்ஜி. இந்த காரை பாருங்க, இது அமெரிக்கன் கார், ஷெர்லட். 1954ஆம் ஆண்டு வந்தது. அந்த நேரமே கார் எப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க. வா, செமையா தான் இருக்கு. முழு பாருங்க, ஸ்டேரிங்ல தான் கியர் இருக்கு. வா, பெரிய லக்ஸரி காரா இருக்கும் அந்த நேரத்துல இது. அதில் முன்பதியை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. வா. இதுவும் ஒரு சூப்பரான கலர் தான் இது. இது ஒரு பழைய ரோல்ஸ் ராய்ஸ் தான். இது என்ன கார் இது? இந்த பேரூர் தெரியல இது. இந்த காரை பாருங்க, இது பென்லி. இதுவும் 1930ஸ்ல வந்த கார் தான். வா, எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் அருது, கிடைக்கவே கிடைக்காது. எங்கேயாவது மியூசியத்துல பார்த்தா சரி, அதுவும் ஒரேடியா பார்க்க முடியாது, ஒன்று ரெண்டு தான் பார்க்கலாம். ஓகே. இந்த பிரிட்டிஷ்காரன் பேர் சொல்லக்கூடிய கார்கள் பென்லி, ரோல்ஸ் ராய்ஸ். இது என்ன வண்டின்னு தெரியல, ஒரு டப்பா வண்டியா இருக்கு. இது சிட்ரோன். இதை பார்த்தீங்கன்னா 1971ல் வந்த கார் இது, ஃப்ரெஞ்ச் காரண்ட கார் இது. இந்த பேர் என்னன்னு தெரியலையே. ஃபேசல்னு சொல்லியிருக்கு. நல்லா இருக்கு, செமையா இருக்கு. இதுவும் வந்து ஆஸ்டின் மார்டின். ஓகே. இதை பார்த்தீங்கன்னா 1931ல் வந்த பென்லி இது. இதுவும் செம கலர் இது. இந்த மாடல் வந்து ஜென்சன். இந்த பேரு நான் கேள்விப்படையில. இது 1931ல் வந்த கார் இது. இந்த காரை பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஜாகுவார் தான். இது 1930ஸ்ல வந்த கார்கள் எல்லாம். இதெல்லாம் இதை திறந்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க இன்ஜினை. நண்பர்களே, இந்த காரை பாருங்க. இது இப்படித்தான் திறக்கணும், மேல அப்படியே ஓப்பன் ஆகணும். இதுல 2 பேர் போகலாம். இந்த கார் வந்து 1972ல வந்த கார் இது. இந்த மாடலை பாருங்க, 1928ல வந்தது, ஃபோர்ட் மாடல். இதுல இருக்கிறதுல இதுதான் கொஞ்சம் ஓல்டஸ்ட் நினைக்கிறேன். எல்லா ஊர்லயும் இந்த பழைய பொக்கிஷங்களை எல்லாம் நான் யூடியூப்ல பார்த்துருக்குறோம், பாதுகாப்பு வச்சிருக்காங்க. இது நம்ம யூகேல ஒரு பகுதியில சிட்டிக்குள்ள வந்தபடியே பார்க்குறேன் இப்போ. இதில் நிற்கிற கார்கள் பேரூர் ஒன்றும் தெரியுது இல்லை எனக்கு. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ் எல்லாம் பாருங்க. நமக்கு தெரிஞ்ச மாடலை மட்டும்தான் சொல்லுவோம். இதுதான் மிஸ்டான். இது அடுத்த மாடலு, செமையா இருக்கு. நைன்டீன் 1970ஸ்ல வந்த மாடல். இது என்ன பேரு?
இது வந்து ரெனால்ட் ஃப்ரெஞ்சுக்காரன்ற காரு. இங்கே பார்த்தீங்கன்னா லோட்டஸ், இதுவும் ஜேம்சன் படத்துல எல்லாம் வரும் இந்த கார் லோட்டஸ். பாருங்களா லோட்டஸ் இப்போ இல்லை, இது மேக் பண்ணுற இல்லைன்னு நினைக்கிறேன். 1984 வந்த மாடல் இது. மாடலில் பார்த்தீங்கன்னா 1937 வந்த மாடல். ஹாட்சன் இந்த காரோட பேர். இந்த கார் இது அமெரிக்கன் காரு, நான் இங்கே யூகேல பார்த்தது இல்லை இது. இது 1930s வந்த மாடல் ரோல்ஸ் ராய்ஸா. பாருங்க 4 பேர் வந்து போகலாம். ஸ்டூல் எல்லாம் ஃபுல்லு, இன்னொரு அடிஷனல் சேர் எல்லாம் போட்டிருக்காரு, இருந்து ஆக்கள் போகிறதுக்கு போல இருக்கு. உறவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி சுற்றி பார்த்து முடிச்சுட்டேன் நினைக்கிறேன். இன்னொரு கொஞ்சம் கார் இருக்குது, அதையும் பார்த்துட்டா இது ஃபுல்லாக முடிஞ்சிடும். செம்ம சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இதை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு எங்கேயா கிடைச்சா அப்படி பழையான வாகனங்களை நீங்களும் மறக்காமல் போய் பாருங்கள். இதுக்கும் 70s வந்த ஃபெராரி. இது இங்கே ஒரு பென்லி. இது வந்து இப்போ 1937 பாருங்களேன். செமையாகவே இருக்கு எல்லாமே. சூப்பர். இதெல்லாம் முதல்ல எடுத்துட்டேன். ஓகே உறவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏதோ கார்களை பற்றி, என்னென்னு தெரியல. கிட்ட போய் பார்ப்போம். You can scan and sign up for it. So it's at 4 o'clock in the morning, ends up at Goodwood around 12, 1 o'clock. The night time. உறவுகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ எல்லாரையும் போக சொல்லிட்டாங்க. அவங்க வண்டியிலெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாங்க. ஸோ அப்போ அந்த ஆக்கள் எல்லாத்தையும் கிளம்ப சொன்ன உரையெல்லாம் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. நாமளும் கிளம்புவோம். இதில் எங்கே போய் பஸ் எடுக்கிறோன்னு தெரியலையே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பிட்டு இப்போ ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டுக்கு போக போகிறோம். அங்கே போய் சின்ன ஈவெண்ட்ஸ் ஒன்று இருக்கான், என்னன்னு தெரியல, இருக்க போய் பார்ப்போம். பாருங்களேன், இந்த இடம் ரஃபல்ஸ் கார் இல்லை, பெட்ஃபோர்ட்ஸ் கார். சரி, இப்போ பஸ்ஸில் போகணுமா நடக்கணுமா? நடக்கும். அவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆக்ஸ்ஃபோர்ட் இதுக்கு நடக்கிறது 10 minutes நடக்கணும். சரி போய் பார்ப்போம். வந்து நாங்கள் அதே மாதிரி பார்த்துட்டு போவோம். என்ன ஈவெண்ட்ஸ்ன்னு தெரியல. ஸோ ஒரேடியாக வேலையை முடிச்சு வீடியோ பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்ல இருக்குன்னு சொன்னாங்க ஈவெண்ட்ஸு. ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்ல வந்துட்டோம். ஒன்று இருக்கிற மாதிரி தெரியலையே. நார்மலாக மக்கள் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவெண்ட்ஸ் சொன்னேன் காலையில். இந்த லாங் ஸ்ட்ரீட்டு அங்கால ஏதாவது இருக்கோ தெரியும். உறவுகளே, இத்துடன் என்னுடைய வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.